நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ்டு டேட்டா அனலைசிஸ் டூல்ஸ். அட்வான்ஸ்டு டேட்டா அனலைசிஸ் டூல்ஸ். இந்த அட்வான்ஸ்டு டேட்டாஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னால் ஆல்ரெடி சொன்னது போல் சார்ட்டிங், ஃபில்டரிங் அண்ட் பேஜ் செட்டப்ஸ். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் flat file database. Flat file database. The database operations such as sorting, filtering can be done on the spreadsheet. Okay, so the data menu of OpenCall C provide a maximum data analysis tools such as sorting, filtering and validity etc. Okay, so in the sorting and filtering, ஸோ இதுக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா டேட்டாஸ் தான் நமக்கு தேவைப்படுது. டேட்டா, அந்த டேட்டாஸ் வச்சுருக்கக்கூடிய அந்த டேபிளுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டேட்டா பேசிஸ். டேட்டா பேசிஸ் ஆர் டேட்டா பேஸ். ஓகே, எ டேட்டா பேஸ் இஸ் repository of collections of related data or facts. Repository of collections of related data or facts. Some of the informations are related with one to one another. ஓகே, ஒரு காலமுக்கும் இன்னொரு காலமுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் கனெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய மோர் தென் ஒன் காலம்ஸ் ஆர் டேட்டாஸ் தான் என்ன சொல்கிறது, டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட் அரேஞ்சஸ் தெம் இன் எ ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர். இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, த டேபிள் given below contains details of students in a class. The table given below contains details of students in a class. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க கிளாஸும் ஸ்டூடெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுடைய குரூப் கோடு, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஜெண்டர், காலம், காம் டேட்டா, the communication date of birth and what is that, religion. ஓகே, ஸோ கம்யூனிட்டியுடைய டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே ஒரு டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த சிம்பிள் சார்ட் அல்காரிதமில், இந்த சிம்பிள் சார்ட்டிங்கில் ஒரே ஒரு பர்டிகுலர் காலமை பேஸ் பண்ணி, காலமில் இருக்கக்கூடிய டேட்டாஸை பேஸ் பண்ணி சார்ட்டிங் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், கிளாஸ், குரூப் கோட், ஸ்டூடெண்ட் நேம், ஜெண்டர், கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த் அண்ட் ரிலீஜியன். ஸோ இந்த மாதிரி காலம்ஸ் இருக்குது. இதில் ஏதோ ஒரு காலம்னுடைய வேல்யூஸ் பேஸ் பண்ணி டேட்டாஸை நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியும். சீரியல் நம்பராக இருக்கட்டும், ஆர் கிளாஸ் வைஸாக இருக்கட்டும், ஆர் குரூப் கோடாக இருக்கட்டும், ஆர் ஸ்டூடெண்ட் நேமாக இருக்கட்டும், ஜெண்டர் கண்டிப்பாக 2 தான் இருக்க போகுது, அதனால் அதை பண்ண முடியாது. கம்யூனிட்டியும் ஒரு சிலதாக இருக்கும், அதனால் அதையும் பண்ண வேண்டாம். டேட் ஆஃப் பர்த் பண்ண முடியும். தென் ரிலீஜியன். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த சார்ட்டிங் பண்ணக்கூடிய மெத்தடு வந்து 2ஆக பிரியுதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து சார்ட்டிங் அசெண்டிங் அண்ட் சார்ட்டிங் டிசெண்டிங். அசெண்டிங் அப்படின்னா இதில் இருந்துங்க ஸ்மால் இருந்து லார்ஜ் வேல்யூ, கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட் ஆர் ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட். டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போகும், ஆர் Z to A. ஓகே, ஸோ இதுதான் வந்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் டேட்டா யூஸிங் சிங்கிள் காலம் இஸ் நோன் ஆஸ் அ சிம்பிள் சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சிங்கிள் காலமை பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணுறது சிங்கிள் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் சார்ட்டிங் டேட்டா. ஓகே, இந்த சார்ட்டிங் டேட்டா பிளேஸ் பாயிண்டர் இன் எ ஃபீல்டு காலம். எந்த ஃபீல்டை நம்ம சார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நம்முடைய கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அங்கிருந்து தான் நம்ம எந்த டேட்டாஸை அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் A to Z, அதாவது மேலேருந்து கீழே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, இது அசெண்டிங் ஆர்டர். தென் இங்கே பாருங்கள் Z to A, ஸோ Z to Aலேருந்து மேலேருந்து கீழே வரும், இது டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன்ஸ் தான் அசெண்டிங்காக டிசெண்டிங்காக அப்படின்னு டிசைட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து டூல் பாக்ஸில் இருக்கும். ஓகே, டூல் பார்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மல்டி சார்ட்டிங். செகண்ட் பார்ட் வந்து மல்டி சார்ட்டிங் அப்படிங்கிறோம். அதாவது மோர் தென் ஒன் 2 காலமை பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம்லிஸ்ட் டேபிள். அந்த நேம்லிஸ்ட் டேபிளில் ஹூ அண்ட் ஆல் முகமட் அப்படின்னு சொல்லி நேம்ஸ் இருக்கும். அவங்க நேம்ஸை மட்டும் சார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிடும். அப்போ என்ன பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக, ஸோ முகமட் அப்படிங்கிற நேமில் இருந்து எல்லாத்தையும் MNOPQRST அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அவங்க கூடிய பர்சன்டேஜ் யாருது ஹையோ அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேயா, ஃபஸ்ட்டு முகமட் அப்படிங்கிற நேமில் இருந்து MNOPQRSTW அப்படின்னு வரும். அடுத்து
வருது சார்ட் பை செலெக்ஷன். சார்ட் பை செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் வேல்யூஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செலெக்ஷன் ஆப்ஷனை பேஸ் பண்ணி அந்த செலக்ட் பண்ண அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய ஹோல் டேட்டாஸையும் நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ அந்த பர்டிகுலர் செலக்ட் பண்ண வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் மற்ற வேல்யூஸ் எல்லாமே சார்ட் ஆகும். ஓகே, அந்த வேல்யூஸ் செலக்ட் பண்ண வேல்யூஸ் பிக்கராக இருந்தாலும் சரி, ஸ்மாலராக இருந்தாலும் சரி, மிடில் வேல்யூவாக இருந்தாலும் சரி, இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பிகாஸ் நான் அதை பாயிண்ட் அவுட்டாக வச்சு அதன் மூலிமா மற்ற டேட்டாஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்ண போகிறேன். ஓகேயா? ஸோ இதுதான் சார்ட் பை செலெக்ஷன் அப்படி சொல்கிறோம். ஓகே, இன் கால்சி சார்ட்டிங் கேன் பி டன் ஆன் செலக்டட் ரேஞ்ச், particular range, but this kind of sorting is generally not recommended. ஓகே, இதை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலை. பிகாஸ் இது வந்து அவ்வளோ பர்டிகுலர் வேல்யூஸை கொடுக்காது. ஓகேயா? நம்ம எதை ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் சார்ட் ஆகும். மற்றது எல்லாமே ரிமைனிங் எல்லாமே சார்ட் ஆகும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நான் குறிப்பிட்ட ரேஞ்சு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் என்ன ஆகுங்க சார்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஓகேயா? பிகாஸ் த அதர் ரெலவென்ஸ் டேட்டா ஆர் ஆல்சோ நாட் சார்ட்டட். செலக்ட் பண்ண ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் சார்ட் ஆகும், ரிமைனிங் பிளேஸ் இட் வில் பி நாட் சார்ட்டட். ஓகே, ஸோ therefore OpenOffice Calci displays a warning message that select the particular field in which you want to sort. எந்த பர்டிகுலர் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ, எதை நம்ம சார்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு we need to select. Second, click required sort icon from standard toolbar. ஓகே, ஸ்டாண்டர்ட் டூல்பார்லேருந்து டேட்டா அப்படிங்கிற ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் சார்ட் கமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஓகே, சார்ட் கமெண்ட். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஏ சார்ட் ரேஞ்ச் சிஸ்டம் வார்னிங் மெசேஜ் வரும். சார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்லேருந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். என்ன வார்னிங் மெசேஜ் வரும் அப்படின்னா, நீங்கள் சார்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்லி செலக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சஸில் மட்டும்தான் சார்ட் ஆகணுமா, இல்லை அதை பேஸ் பண்ணி மற்ற எல்லா டேட்டாவும் சேஞ்ச் ஆகணுமா அப்படின்னு கேட்கும். தட் 2 மெசேஜஸ். இந்த சார்ட்டிங் ரேஞ்சுக்கு அப்புறம் ஒரு 2 மெசேஜஸ் வரும். என்ன மெசேஜ்னா, எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன். செகண்ட் ஒன் கரண்ட் செலெக்ஷன். எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற பர்டிகுலர் வேல்யூவை பேஸ் பண்ணி எல்லா வேல்யூஸும் சார்ட் ஆகணுமா, அல்லது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறதுல மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணால் போதுமா, அல்லது சார்ட் பண்ணால் போதுமா அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ், 2 வார்னிங் மெசேஜஸ் வரும். அந்த 2 வார்னிங் மெசேஜை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சார்ட் ஆப்ஷனை கொடுக்கணும். ஓகேயா? இஃப் யூ செலக்ட் த எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன் மெத்தட்னா சார்ட் ஆல் த டேட்டாஸ் பேஸ்டு ஆன் த செலெக்ஷன். செலக்ட் பண்ணதை பேஸ் பண்ணி சார்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேயா? அண்ட் கரண்ட் செலெக்ஷன் அப்படின்னா சார்ட் ஒன்லி த செலக்டட் ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா, ரிமைனிங் டேட்டா ஆர் நாட் சார்ட்டட். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சஸில் வரக்கூடிய 2 வார்னிங்ஸ். த நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் அப்படின்னாவே நமக்கு நார்மலாக தெரியும். நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வீட்டிலலாம் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃபில்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா, வேணுங்கிறத வச்சுட்டு வேண்டாததை மட்டும் நம்ம செப்பரேட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். ஓகேயா? ஸோ அப்போ எது நமக்கு வேண்டாம், நமக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக டிசைட் பண்ணுறது தான் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கும் அந்த MS எக்ஸலில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேயா? ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபில்டர் இஸ் அ வே ஆஃப் லிமிட்டிங் த இன்ஃபர்மேஷன் தட் அப்பியர்ஸ் ஆன் ஸ்க்ரீன். நாம் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்கிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் காட்டும், ரிமைனிங் வந்து ஹைட் பண்ணிடும். ஓகேயா? ஸோ இதுதான் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு ஒரு MS எக்ஸல் ஓப்பன் பண்ணி ஒரு டேட்டாஸை என்ட்ரி போட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் இப்போ ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, ஹோம் பிளான், அதாவது ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் என்னென்ன செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹோம் கன்ஸ்ட்ரக்ட் பிளான் போட்டிருக்கேன். ஓகேயா? ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன திங்ஸ் நம்ம வாங்கினோம்னா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் சார்ட் அவுட் பண்ண போகிறேன், அதாவது ஃபில்டர் ஆப்ஷன் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூட்டிலைஸ் பண்ணும்போது நான் என்ன கமாண்டு கொடுக்குறேனோ அந்த கமாண்டுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய ஆப்ஷன்ஸ் வேரி ஆகி நமக்கு டேட்டாஸை ஷோ பண்ணி காட்டும். ஓகேயா? ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு என்னங்கிறத டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, கவனிங்கப்பா,
இதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹோம், ஓகேயா, ஹோம் எக்ஸ்பென்சஸ் பிளான் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் எக்ஸ்பென்சஸ் பிளானில் என்னென்ன ஹெட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேயா, ஸோ இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா ஹோம் எக்ஸ்பென்சஸ் பிளான் அப்படிங்கிறது வந்து பிக் ஹெட்டர். தென் நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன ஹெட்டர் இருக்குன்னா சீரியல் நம்பர், பர்டிகுலர் அமௌண்ட், சீரியல் நம்பர், பர்டிகுலர் அமௌண்ட். ஓகேயா, இந்த சீரியல் நம்பர், பர்டிகுலர் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டேபிளாக இருந்தாலும் அதனுடைய காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். ஓப்பன் ஆஃபீஸ் கால்ஸில் சார்ட் அண்ட் ஃபில்டர் எங்கேன்னு சர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணி இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேயா, ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த ஒவ்வொரு காலமுடைய ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். ஓகே, இந்த பாக்ஸுக்கு பேர் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலமில் என்னென்ன வேல்யூஸ் நம்ம என்ட்ரி போட்டிருக்கிறோமோ அது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வந்துடும். ஓகே, சி ஹியர் நான் இது வரைக்கும் என்ட்ரி போட்டிருக்கேன், 30 வேல்யூஸ் வரைக்கும் என்ட்ரி போட்டிருக்கேன். 30 வேல்யூஸ் வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள் 30 தான் இருக்குது. ஓகே, அதுக்கு மேலே இல்லை, 30s வரைக்கும் போட்டிருக்கேன். அதே போல் ஒவ்வொரு காலம்லேயும் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் செப்பரேட்டாக இது பிரித்து வச்சிடும். ஓகேயா, ஃபஸ்ட்டு இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். தென் ஆஃப்டர் ஓகே, நீங்கள் எதை சார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, செலக்ட் ரேஞ்ச். ஓகே, எதை சார்ட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபைன் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ண போகிறீங்கன்னு இப்போ நான் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகே, 2 மெத்தட்ஸ் இருக்குது. அமௌண்ட்டை பேஸ் பண்ணி, அமௌண்ட்டு மட்டும் சொல்லலை, ஒரு காலமை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறதுல 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று, அதனுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் இருக்கு இல்லையா, அதை டீசெலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போது எல்லா டிக்கும் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் எது வேல்யூஸ் வேணுமோ அந்த வேல்யூஸை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 3000 அண்ட் 20,000 அண்ட் 30,000 இந்த 3 மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த வேல்யூஸ் மட்டும் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அது அத்தனையும் ஷோ பண்ணி காட்டும். இதை பேஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ண அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி மற்ற வேல்யூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், சீரியல் நம்பர் அதுக்கு 13, 30,000 அப்படிங்கிறது வந்து சீரியல் நம்பர் 13 இருக்குது. என்ன பர்டிகுலர்ஸ் இருக்குதுன்னா எலக்ட்ரிக்கல். ஓகே, அப்போ 30,000க்கு மேலே என்னென்ன செலவு பண்ண போகிறோம், 20,000க்கு மேலே என்னென்ன செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இப்போது ஷோ பண்ணி காமிச்சிடும். ஓகேயா, ஸோ அதுக்கு மேலேன்னு இல்லை, நம்ம 3, 30,000, 20,000, 3,000 இந்த 3 என்னென்ன செலவு பண்ண போகிறோம்னா இந்த இவ்வளோ செலவு தான் பண்ண போகிறோம். ஓகே, திஸ் இஸ் த ஒன் மெத்தட் ஃபார் த ஃபில்டர். ஓகேயா, திஸ் இஸ் த ஒன் மெத்தட் ஃபார் த ஃபில்டர். அனதர் ஒன் மெத்தட், சேம் அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஃபில்டர், இந்த நம்பர் ஃபில்டர் போயிட்டு greater than, equal to, does not equal to, greater than or equal to, less than or equal to, between, top 10, above average, below average and custom filter. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீடிஃபைண்டாக இருக்குது. நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போது நான் greater than or equal to அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். greater than or equal to. இப்போது இந்த greater than or equal to அப்படிங்கிறதுல நான் ஒரு என்னென்ன பண்ண போகிறேன், ஒரு 20,000 கொடுக்க போகிறேன். ஓகே, 20,000 கொடுத்துருக்கேன். கண்டிஷன்ஸ் என்ன, greater than or equal to. ஸோ ஒன்று ஈக்குவல் 20,000 இருக்கணும் அல்லது 20,000க்கு மேலே இருக்கணும். இந்த வேல்யூஸை மட்டும் ஷோ பண்ணி காட்டணும், ரிமைனிங் வேல்யூஸ் எனக்கு ஷோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு கண்டிஷன். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், 20,000 இதிலிருந்து இங்கே 20,000 இருக்கா, அதிலிருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் வந்திருக்கும். பிலோ 20,000ல் 19,999 அந்த வேல்யூஸ் கூட வந்திருக்காது. ஒரு வேல்யூஸ் கூட கம்மியாக இல்லாமல் எல்லா வேல்யூஸும் வந்துடும். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் சார்ட் அவுட் மெத்தட். ஓகே, this is also another one sort out method that is called as a filter option அப்படி நம்ம சொல்கிறோம். ஓகேயா, what is that? filter option. Open Office Calcil there are 3 types of filters available. One is auto filter, second one is standard filter, third one is advanced filter. So auto filter na enna, standard filter na enna, advanced filter na enna அப்படி நம்ம பார்க்க போகிறோம். Okay, the first one auto filter. Auto filter applies a drop down list box to each field. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் drop down box லிஸ்ட் இருக்கும். drop down லிஸ்ட்டில் இருந்து நம்ம வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கெட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேயா, இது வந்து ஆட்டோ ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூஸிங் ஆட்டோ ஃபில்டர் ஆப்ஷன். ஓகே,